ஐயா வணக்கம். வணக்கம். ஈரோடு எப்படி அதிர்ச்சா? ஈரோடு அதிர்ச்சா இல்லையான்னா எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். கரூர் மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா பார்த்து பேசினவர் ஈரோடில் எந்த ஒரு சலனமும் இல்லை, கம்முன்னு இருந்துக்கிட்டார். என்ன இருந்தாலும் இன்றைக்கி மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு நேயர்கள் ரொம்ப வேதனையோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, குன்றத்திலே அங்கே விளக்கேற்றுறதுக்கு உயர்நீதிமன்றம் வரை போயும் அந்த விளக்கேற்ற முடியலையேன்னு அங்கே ஒரு இளைஞர் பூரணச்சந்திரங்கிற ஒரு இளைஞர் இன்றைக்கி தீக்குளித்து இறந்து போனார். தந்தை பெரியார் பூமிங்கிறாங்க. அதே நேரத்தில் நேற்று ஈரோடில் பார்த்தா மலை மேலே விளக்கு ஏற்ற முடியலேன்னு இங்கே மரணிச்சு போகிறாங்க. அங்கே மரத்து மேலே ஏறிக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுத்தா தான் நான் கீழே இறங்குவேன்னு அங்கே அடம் பிடிக்காரு. இப்படி இந்த இத்தனை ஆண்டு காலம் பகுத்தறிவு பூமியில் தந்தை பெரியார் வாழ்ந்த பூமிங்கிறாங்க, இங்கிட்டு ஆன்மீக பூமிங்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கி இளைஞர்களுடைய சிந்தனை ஒரு உணர்ச்சிவசப்படக்கூடிய, தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய, எதற்கும் தயாராகக்கூடிய மனவர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் திருப்பணம்ன்றதை பற்றி விஜய் அவர்கள் பேசாதனால உங்களுக்கு மனசு ஏங்க? நான் பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம சீமான் அண்ணன் என்ன சொல்கிறாரு, நான் பார்ப்பன கடப்பாறையை எடுத்துகிட்டு வருவேன், எடுத்துகிட்டு திராவிட கோட்டையை உடைப்பேங்கிறாரு. சரி, இவர் ஒரு கடப்பாறை தூக்கிட்டாரு. அது பார்ப்பன கடப்பாறைன்னா சிவப்பாக தானே இருக்கும். அந்த கடப்பாறை அவர் தூக்கிட்டு வராரு. இவர் நேற்று என்ன சொல்கிறாரு, நான் பெரியார் கடப்பாறை தூக்கிட்டு வருவேங்காரு. பெரியார் கடப்பாறை என்ன கருப்பு. இப்போ பெரியார் கடப்பாறை அவர் கடப்பாறை தானேங்க நேற்று சொன்னார். பெரியார் கடப்பாறையே விஜய் தூக்கிட்டு நான் கிளம்பிட்டேங்கிறாரு. இங்கிட்டு பார்ப்பன கடப்பாறை சிவப்பை தூக்கிட்டு நான் திராவிட கோட்டையை உடைப்பேன்னு இவர் வராரு. 2 கடப்பாறை வருது, சிவப்பு கடப்பாறையும் கருப்பு கடப்பாறையும். இந்த 2 கடப்பாறையுமே அன்னைக்கு உருக்கி ஒரே கடப்பாறை ஆக்கினவர் அண்ணா. அதுதான் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். கருப்பும் சிவப்பும் சேர்ந்த, பார்ப்பன சிவப்பும் பகுத்தறிவு கருப்பும் சேர்ந்த அந்த கருப்பு சிவப்பு கடப்பாறை தான் அண்ணாவுடைய கடப்பாறை. அந்த அண்ணாவுடைய கடப்பாறையை தூக்குறதுக்கு யார் கைக்கு வந்ததுன்னா கலைஞர் கருணாநிதி கைக்கு வந்துச்சு. இப்போது இந்த கடப்பாறையை திமுக அண்ணா கண்ட கடப்பாறையை தூக்க வேண்டும் என்று சொன்னால் அது நான் சொன்ன மாதிரி பார்ப்பன கடப்பாறையும் பகுத்தறிவு கடப்பாறையும் சேர்ந்தது தான் அண்ணாவுடைய கடப்பாறை. இதை அண்ணா காலத்துக்கு பின்னால் எப்படி தூக்குறதுன்னு கஷ்டப்படும் போது தான் அந்த இடத்துல தம்பிமார்கள், அண்ணாவுடைய தம்பிமார்கள், கலைஞருடைய தம்பிமார்கள் எல்லாம் கடப்பாறை தூக்க கஷ்டப்படாருன்னு சொல்லி தான் அன்றைக்கி கட்டிங் 1971 கட்டிங் அடித்தா தான் சரக்கு, கலைஞருடைய சரக்கு இருந்தால் தான் அந்த கடப்பாறையை தூக்க முடியும்னு அன்றைக்கி கடையை திறந்து விட்டார். அதற்கு பின்னாலே அண்ணா கண்ட கடப்பாறையை எம்ஜிஆர் தூக்குறாரு. எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற அவர் ஒரு கடப்பாறை தூக்குறார். இன்றைக்கி அந்த 2 கடப்பாறையும் அண்ணாவுடைய கடப்பாறையும் எம்ஜிஆருடைய கடப்பாறையும் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி எடப்பாடியார் கையில் தான் இருக்குது. இவங்க சொல்கிற கடப்பாறையெல்லாம் ஒரிஜினல் கடப்பாறையை வச்சுருப்பவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் கையில் தான் இருக்குது. அதுதான் இரட்டை இலை. ஒரு கடப்பாறை அண்ணாவுடைய கடப்பாறை, இன்னொரு கடப்பாறை எம்ஜிஆருடைய கடப்பாறை. ஆனா அவர் சொல்றதே டிவிகேவா டிஎம்கேவான்ற ஏங்க என்ன சொன்னாலும் நீங்க வச்சிருக்கிற கடப்பாறை எங்க கடப்பாறை தானேங்க, அண்ணாவுடைய கடப்பாறை தானே. அவர் என்ன சொல்றாரு, நான் அண்ணாவை சொல்லுவேன், நான் எம்ஜிஆரை சொல்லுவேன் அப்படி வேற சொல்றாரு. இப்போ வேற நான் என்ன சொல்றேன்னா, நீ 2 கடப்பாறை ஏங்க உங்ககிட்ட அதாவது அண்ணா வழியிலே தந்தை பெரியார் வழியிலே வந்த அண்ணாவுடைய வழியிலே வந்த கலைஞர், கலைஞர் வழியிலே அண்ணா வழியிலே வந்த எம்ஜிஆர், அவர்கள் வழியிலே அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தவர் இன்னைக்கு எடப்பாடி உசுரோட. இன்னைக்கு எம்ஜிஆர் கண்ட அண்ணா கண்ட திமுகவை திமுக இன்னைக்கு கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் கையில் வச்சிருக்கிறார். அண்ணா கண்ட கடப்பாறையை எம்ஜிஆர் எடுத்து சென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடப்பாறையை இன்னைக்கு அவர் கண்ட சின்ன இரட்டையிலையும் சரி, அந்த கட்சியும் சரி, இன்னைக்கு யார் வச்சிருக்கிறாருன்னா எடப்பாடியை வச்சுக்காரு. நான் அண்ணா கடப்பாறை எனக்கு தான், எம்ஜிஆர் கடப்பாறை எனக்கு தான்னா ஊரக அடுத்தவன் கடப்பாறையை நீங்கள் உரிமை கொண்டாடுவதற்கு விஜய்க்கு தகுதி கிடையாது. நீங்கள் சொந்தமாக உங்கள் கடப்பாறையை
நீங்கள் வந்து எப்படி அவர்கள் வழி வழியாக வந்து அவருடைய லட்சியத்தை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு எங்கள் ஐயா ஜெயக்குமாராக இருக்கட்டும், ஐயா தீகா வீரமணி ஐயாவாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்க, அந்த கடப்பாறை எங்கள் சொல்லுக்கு சொந்தமானது, அதனால நீ புதுசா உருவாக்கி எடுத்துன்னு வா. ஏங்க சீமானுக்கு திடீர்னு நான் பார்ப்பன கடப்பாறை எடுத்துட்டு வருவேங்கிறாரு. எதுக்கு? நீ தான் அழகா சூப்பர் அருமையாக கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரைக்கும் அத்தனை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தட்டி எழுப்பி கொண்டு உன்னுடைய அந்த நெம்புகளை வச்சு கிளப்பிக்கிட்டு வரீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் நீங்கள் வரீங்க. அதை விட்டு போட்டு நான் அண்ணா கடப்பாறையும் பெரியார் கடப்பாறை எல்லா கடப்பாறையும் நான் தான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் எடப்பாடிக்கு கோபம் வருமா வராதா? திமுகவுக்கு கோபம் வருமா வராதா? இதில் என்ன தீய சக்தி? அண்ணா கடப்பாறை நீ வச்சுக்கிடுவேன். ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தின்னு சொல்லி தானே சிஎம் ஆனாங்க. இப்போ சொல்லிட்டாரு. அது நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை. அது திமுக அதிமுக என்பது திகாவில பெரியார் வழியிலே அண்ணா வழியிலே உருவானவர்கள், அவர்களுக்குள்ள இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுடைய 5 தலைவர்கள், வீரமங்க வேலுநாச்சியார், பெருந்தலைவர் காமராஜர், நம்ம கடலூர் அம்மா குஞ்சம்மாள், அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர், இது எல்லாமே இவங்க அவங்களுடைய போட்டோவில் வச்சிருக்கிறாங்களா? நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதுபடி நாங்கள் இதுபடி உங்களுடைய கொள்கை திட்டம் என்ன, உங்களுடைய கொள்கை என்னன்னு நீங்கள் சொல்லி இந்த தமிழக இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய வழியை விட்டு போட்டு, தமிழக வெற்றி கழகம் விஜயாக இருந்தாலும் நாம் தமிழர் சீமானாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு கடப்பாறையை இருக்கிற கடப்பாறையை பழைய கடப்பாறை துருப்பிடிச்சு போன கடப்பாறையை நீங்கள் தூக்கிட்டு நாங்கள் வருவேன் என்று சொன்னால், அது அந்த கடப்பாறையை தூக்கணும்னாலுமே இன்னைக்கு கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள். ஒரு கருத்து கண்டிப்பா வந்து 230 தொகுதியில் விஜய் ஜெயிக்கிறாருன்னு ஒருத்தன் போட்டிருக்கான். எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இருக்கிற ஏங்க இது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பகுத்தறிவு, அது திமுகவாக இருக்கட்டும், அதுலேருந்து அந்த பகுத்தறிவு பிரியர்களுக்கும் பக்தி பிரியர்களாக இருக்கக்கூடிய பாஜக, அதிக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, தேமுதிமுக, பாமக யார் வந்தாலும் சரி, இங்கிட்டு காங்கிரஸ் யார் வந்தாலும் அவங்களாம் பகுத்தறிவு கூட்டணி. இது பாஜக இருக்கக்கூடியது பக்தி கூட்டணி. மூன்றாவது பகுத்தறிவு பிரியர்கள், பக்தி பிரியர்கள், பாட்டில் பிரியர்கள், இந்த 3 பேர் தாங்க போட்டிய. பாட்டில் பிரியர் தான் முதல் இடத்துல இருக்கிற. ஏங்க நான் எந்த கடப்பாறை வேணாலும் தூக்குறதுக்கு சக்தி வேணும்னா சரக்கு இல்லாம எவனாலையும் எந்த கடப்பாறை தூக்க முடியாது. அப்போ பாட்டில் பிரியர்கள் தான் இங்கே, அது பகுத்தறிவு பிரியர்களையும் பக்தி பிரியர்களும் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று சொன்னால் தீர்மானிக்கக்கூடிய சக்தி பாட்டில் பிரியர்கள் கையில் தான் இருக்கு. ஆகவே நான் இந்த நேரத்தில் ஐயா விஜய் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு 58 வயசு. நேற்று நடந்த கூட்டத்தில் மரத்து மேலே ஏறிக்கிட்டு கீழே இறங்குங்காரு. ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறிக்கிட்டு அங்கே கீழே இறங்குங்கார். அங்கே என்னென்னா தருமபுரியில் போனால் கலெக்டர் அனுமதி கொடுக்காரு, காவல்துறை எங்க கலெக்டர் வந்து கடைக்கு மணமயில் மன்ற கடைக்கு அனுமதி கொடுக்குது, காவல்துறை அதை வந்து நீங்கள் நியாயப்படி என்ன சொல்லணும்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும், காவல்துறை அது கடமை செய்யுது, அந்த கடையை வந்து அரசாங்க உத்தரவுப்படி கலெக்டர் உத்தரவுப்படியே திறந்துருக்கணுங்கிறது, அதை தடுக்கிறாங்க. உடனே போய் கையை கடிச்சு வைக்காங்க, அங்கே கையை கடிச்சு வைக்காங்க. இங்கே வந்தால் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறி இறங்கினா முத்தம் கொடுத்தா தான் இறங்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேகா என்னுடைய அன்பு சகோதரர்கள், நண்பா நண்பிகளுக்கு பணிவோடு வேண்டிக் கொள்வது, விஜய் அவர்களுக்கு வேண்டிக் கொள்வது, விஜய்க்கு இன்னைக்கு 54 வயசு. 54 வயசில் முத்தம் கொடுத்தது போதும்னு தான் முடிசூடுவதற்காக, முதல்வர் ஆவதற்காகத்தான் அவர் முத்தம் கொடுத்தது போதும்னு முதல்வர் ஆவதற்காக முழு மனசோட வந்திருக்காரு. அவரை மூட் அவுட் பண்ணி எனக்கு என்னப்பா அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. ஸ்பீக்கர் அந்த மேலே ஏறல வந்து மூட் அவுட் பண்ணுறதுக்காக முத்தம் கொடுத்தா தானே அவர் திடீர்னு எனக்கு முதல்வர் இதெல்லாம் வேண்டாம், நான் பேசாமல் படத்தில் நடிக்க போகிறேன், அங்கே முத்த காட்சிக்கு போகிறேன், நீ அங்கேயே வந்து பாருங்கடான்னு போயிருந்தா என்ன இருக்கும் நேற்று நிலைமை? இது வந்து ரொம்ப விருப்பம். அவர் ஒரு முத்தம் ஏங்க ரசிகர்னா படம் பார்க்க பணம் கொடுத்த பாட்டிக்கு போய் நீ முத்தம் கொடுத்துருக்கிய? இல்ல பணம் அந்த விஜய் உன் தலைவர் விஜய் படத்தை பார்ப்பதற்கு பணம் கொடுத்தவங்க அப்பாக்கு இந்த 21 வயசுல போய் எப்பா நான் காலேஜ் போறேன், எனக்கு பிறந்த நாள்ப்பா, ஒரு முத்தம் கொடுப்பான்னு என்னைக்கா நீ கேட்டிருக்கியா? நான் கேட்கிறேன், அந்த நண்பன் நண்பிகளை பார்த்து கேட்கிறேன். நீங்க இந்த வர 2026 புத்தாண்டு வருது, போய் காலில் விழுந்து தாயே தந்தையே
எனக்கு விஜய் அவர்களுடைய ரசிகராகவும் அவருடைய வருங்கால ஆட்சிக்காகவும் எங்களுக்கு படம் பார்க்கவும் அவர்களுடைய வழியில் செல்வதற்காகவும் எங்கே சுற்றினாலும் நீ எந்த பாக்ஸ் மேலே ஏறினாலும் எங்கே ஏறினாலும் எங்கள் சோத்துக்கு எங்கெங்கே வரணும் அப்பா தாண்ட தானே வரணும். அங்கே வந்து ஒரு முத்தம் கொடுத்துருக்கலாம்ல. ஏப்பா எனக்கு ஒரு இன்னைக்கு இப்போ நான் போய் என் பையனுக்கு போய் ஒரு முத்தம் கொடுக்க முடியுமாங்க? எனக்கு 58 வயசு ஆகுது. ஏப்பா எங்கிட்ட போப்பா நீ ரொம்ப பாசமாக இது பண்ணாத பண்ணு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்கணும்னா அவர் என்ன சொல்கிறார், இறங்கினாத்தான் முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அது என்ன சொல்லியிருக்கணும், ஏன் இது முத்தான கருத்துக்களை நீங்கள் கேட்டு இந்த விஜயமங்கலம் மீட்டிங்கில் செங்கோட்டையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மீட்டிங்கில் முத்தான கருத்துக்களை நீங்கள் கேட்டு முதல்வர் ஆவதற்குண்டான பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லி நேற்றே அவர் தடுத்திருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு நீ கீழே இறங்க முத்தம் கொடுக்குறேன்னு அதுக்கப்புறம் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்காரு. இன்னைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் யார் தெரியுமா? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் முத்தம் கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு 48 வயசு, இவருக்கு 54 வயசு. 50 தாண்டினதுக்கு அப்புறம் ஆசை என்ன கிடக்கு? பயம். அதான் முத்த வேணாம் எது வேணாம் ரசிகர்களோட ஆசை. இப்போ பாட்டில் ரசிகர் ஏங்க முத்தம் கொடுக்கறதுக்கு மொட்டை பாட்டில் ரசிகர் மட்டும் பாட்டிலுக்கு முத்தம் கொடுக்கலாம். அவர் வந்து ரசிகர்களுக்கு ஏங்க பாட்டிலுக்கு முத்தம் கொடுக்குறாங்கன்னா 6 அறிவை 5 அறிவாக்கக்கூடிய பாட்டிலுக்கு நாங்கள் கொடுக்கறோம்னா 5 அறிவு 6 அறிவு 5 அறிவு ஆக்கிட்டு தாங்க நாங்கள் முத்தம் கொடுக்கோம். நீ முதல்வர் வேட்பாளர் வருங்கால சந்ததிகளை தலைமுறையை வழிநடத்த 2024 வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற தலைவன் என்ன சொல்லியிருக்கணும்? முத்தான கருத்துக்களை நான் சொல்வதை கேட்டு நீ முடிசூடுவதற்கு நான் அண்ணன் முடிசூடுவதற்கு நீ நண்பன் தயாராகுங்கள். முத்தம் இப்போ வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. இனிமே உங்கள் அப்பா தாளுக்கு போய் நீங்கள் அவங்ககிட்ட போய் முத்தத்தை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் முத்தம் கொடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கணும். தயவு கூர்ந்து தமிழக வெற்றிக்கழக விஜய் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சேலத்தில் 29ஆம் தேதி நீங்கள் அடுத்த நண்பன் நண்பிகளை சந்திக்கப் போகின்றீர்கள் என்ற தகவல் வருகிறது. அங்கேயாவது முத்தான கருத்துக்களை கேளுங்கள். முத்தத்தை பற்றி பேசாதங்கள்ல. எனக்கு 54 வயதாகிவிட்டது. நான் உங்களுக்கு அரசியலை முத்தான கருத்துக்களை அரசியலை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உங்களை அடுத்த தலைமுறையை வழிகாட்ட நான் வந்திருக்கிறேன் என்று பேச வேண்டும். அதைத்தான் நேற்று எதிர்பார்த்து அதை செய்யவில்லை. சேலத்திலாவது நீங்கள் அங்கே செவிகளையே நீங்கள் கிரௌடு எப்படி இருந்தது? அந்த கிரௌட்ல வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு பெண் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு கேட்டுங்களா? அதை எங்கள் வீட்டில் 9 ஓட்டு 9 பேருமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா டிவிக்கு ஓட்டு போடலன்னா ஏன்னா வச்சு சாவடிச்சிருவேன், சோத்துல விஷத்தை வச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லி. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ரொம்ப கேவலமான ஏங்க தந்தை பெரியார். அதைத்தான் சொல்றேன். பெரியாருடைய நான் கடப்பாறையேன்னு அங்கே பேசுற பகுத்தறிவு மண்ணில் இருந்துட்டு பேசுறாரு. அங்க ஒரு பெண்மணியை வந்து இந்த வார்த்தையை சொல்லுதுன்னா அதுதான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் ஒரு இளைஞன் அந்த குற்றத்தில் விளக்கேற்றவில்லை என்று தீக்குளிக்கிறார் என்று சொன்னால் இது வெட்கக்கேட. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலையும் நடக்காத ஒரு சம்பவம். ஏங்க உயர்நீதிமன்றத்தில் எப்படி அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதற்கு பல ஆண்டுகளாக வழக்கு நடந்தது. கடைசியாக இன்னைக்கு கோயில் கட்டி முடித்தார்கள். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்தா அங்க விளக்கத்துக்கு போறாங்க. என்ன தீர்ப்பு செய்ய போறாங்க? இவர் எந்த கருத்தும் தெரியலையே. இந்த மாதிரி பகுத்தறிவு பூமியிலேயே இப்படி பேசுகிறாரு என்று சொன்னால் வேதனை. நான் வந்து மிகுந்த வேதனைப்படுறேன். இதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனைகளை தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை முத்தான கருத்துக்களை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்து கொண்டு நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது உங்களை பணிவோடு எடுக்கிறீங்க. இந்த ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் நிறைய கேட்டிருப்போங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். அந்த மக்கள் கருத்து வந்து மீடியா எடுக்கிறது எல்லாரும் எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, கொள்கை என்ன கோட்பாடு என்ன உங்கள் தலைவர் தான் கேட்கும் போது தலைவர் சூப்பராக டான்ஸ் ஆடுறாருங்க, அவர் சூப்பராக அழகாக இருக்காரு, அவர் தான் எங்களுக்கு முதல்வராக வரணும், வந்தால் செய்வாருன்றாங்க. அப்படின்னா செய்வார். எம்ஜிஆர் காலத்துலேயும் இந்த மாதிரி நடந்தது. அப்போ வந்து என்னன்னா புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் முன்னாடி கதா போட்டிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேங்கிற தமிழ்நாட்டில் அந்த வரலாறு நடந்தது. என்னடா புருஷன் வேலைக்கு போயிட்டா பக்கத்து வீட்டுக்காரி சந்தேகப்பட்டிருக்கா. என்னடா புருஷன் வேலைக்கு போயிட்டு கதா போட்டிட்டு நீங்கள் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்கன்னு புருஷன் சாயந்தரம் வேலை விட்டு வந்தோன்னு சொல்லியிருக்காப்புல. இவன் மறுநாள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நைஸா வந்து சங்கடத்தை திறந்து பார்த்துருக்குறான். நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு யாரை சொல்றாங்க பார்த்தா எம்ஜிஆர் போட்டோவை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு அந்த முதல்வர் ஆக்கின செங்கோட்டையை கூட இருக்கின்ற நிலைமையில இப்ப அதுதான் தொடருது. அப்ப நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன்னொடனே இதை பார்த்துட்டு டக்குனு கதா தட்டியிருக்கான். இப்போ இதை வச்சு எம்ஜிஆர் படத்தை வச்சு நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோடனே மாமா என்ன எம்ஜிஆர் மாதிரி தூக்குங்க அப்படின்னு இருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி தூக்கு தூக்கி கிருன்னு சுத்தி டோம்னு போட்டு அந்த மலை நான் மலை மாதிரி இருக்கேன். நான் போனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல மானத்தை வாங்கிட்டு இருக்கேன் நீ நாம அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடந்த வரலாறுல. இதே இது நம்பியார் திரையில நம்பியார் எம்ஜிஆர் கட்டையை விட்டு வீசும் போது திரை பிடிச்ச வரலாறு இருக்கு. ஆக இன்னும் தமிழ்நாடு இந்த பகுத்தறிவு பூமி பன்னாட பூமின்னு சொல்லியும் கூட இன்னைக்கு நாங்கள் பகுத்தறிவு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஆளப்பட்ட சீமான் கூட நாங்க பார்ப்பன கடப்பாளத்திட்டு வருகிற அளவுக்கு அவர்கிட்ட கூட அந்த அளவுக்கு குறைந்து விட்டது என்ற நிலைமை இருக்கிறது காரணத்தினால் இந்த மாதிரி சிந்தனைகளை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உள்வாங்கி வருகின்ற பிரச்சார காலகட்டங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும்.